தெரிக்க லூசு பக்கி வா வா கட்டி பிடிச்சாங்களா அந்த புள்ள வா எப்படி எல்லாம் செஞ்சாரு தெரியுமா? என்னென்னலாம் செஞ்சாரு தெரியாம குறுக்குல மாட்டிக்கிட்டா. டேய் ஐயோ விதவிதமா செஞ்சாரு. செத்த இருங்க வர காப்பி போட்டு வந்துறேன். ஏய் உங்களுக்கு எது குடிக்கிறதுக்கு இது வேணுமா? நீங்க பூரா கேத குறுப்பாடா. அட தெரியாம உங்களோட மாட்டிக்கிட்டேன். எனக்கு சூஸ் வேணுமா? சூஸ் நல்ல மூடோட வந்துகிட்டு இருந்தேன். யாருக்கு மூடு வந்து? ஏங்க மூட கெடுத்து விட்டான். ஏங்க எங்க லோடு ஏத்துனியா? லோடு ஏத்துனா? எதுக்கு லோடு ஏத்துனே? இந்த மூடு மூடையா? டேய் மூடுல மூடை இல்லடா. மூடு மூடு. அதுதான். எத்தனை கிலோ? மூடிட்டோமா? திறந்து இருக்கு. எத்தனை கிலோ? இந்த மூடிட்டாங்க. ஹலோ மூடிட்டேன். அது இல்லடா. அது இல்ல கீழ இருக்கறத மூடுவீங்களா? ஐயோ அது திறந்தா ஏன்டா லூசு தலல. நான் பொம்பளை பிள்ளைய பார்த்தோனே ஒரு லவ் மூமெண்ட்ல வந்தேன். பார்த்த ஞாபகம் இல்லையோ. அப்படி வாசிங்க. இருக்கடா பேச விடுடா கத்த முடியல. உன் சாமான் தெரிக்க போகுதுப்பா. நல்ல கல்யாண மூட்ல வந்து இருக்க கர்ம கொடு. அது என்னங்க அதுக்குள்ள ஏன்டா கேத வீட்டுல போற பாட்ட போனால் போகட்டும் போடா. ஏங்க ஹலோ விஷத்தை வைக்க போறேன். ஏங்க நீங்க தான் புரிஞ்சுக்க தெரியல. என்ன இந்த பாட்டுல அர்த்தம் இருக்கு. நல்ல மூடோட தானே இருக்கியா? அதுக்கப்புறம் போனால் போகட்டும் போடா அப்படின்னா போக விடணும். அதை சொல்லக்கூடாது. இதுக்கு வேற பாட்டு வாசிக்க. அதான் போயிருச்சு. எதுவரை போகுமோ அதுவரை போகட்டும் அப்படி வாசிச்சா பரவாயில்ல. அதுதான் போயிருச்சே. போனத வாமா நான் வரும். ஹாய் போயிட்டு வந்துட்டு எங்க அந்த பக்கம். ஆயா நீ கூட 2 நாளா போயிட்டு வந்தில்ல? 2 நாளா போனியா இல்லையா? இப்ப தாண்டி கேட்ட அடைச்சிருக்காங்க. 3 நாளா திறந்த கேட்ட மூடல நான் பட்ட வாடு. நான் அப்பவே சொன்ன வரைக்கே வாங்கி தின்னு கேட்டியா? ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. நான் உன்னை காதலிப்பேன். நான் உன்னை வெறுப்பேன். அத பத்தி எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு என்ன அவசியம் இல்லன்ற? நான் உன்னை காதலிப்பேன். நீ காதலிக்க கூடாது. கட்டி பிடிப்பேன். கட்டி பிடிச்சினா உன்னை வேற மாதிரி பண்ணி போடுவேன். முத்தம் கொடுப்பேன். கொடுப்பேன். கற்பழிப்பேன். நீங்க என்ன வேணா செய்வேன். கற்பழிச்சிட்டாலும் ஏயா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு எங்க அண்ணன் தங்கவேல் அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லித்தான் கொடுத்துருக்காரு. என்ன கற்பழிக்கணும்னா இன்னைக்கு ராத்திரி 10 மணியிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஜெயப்பிரியா ஒரு பொண்டாட்டி. அப்படி ஒண்ணு ரசீதுல போட கிடையாது. என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். ஹரிஹரன் அவர்கள் பப்புனாகவும் ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் ஆகவும் தானே போட்டிருக்காங்க. புருஷன் பொண்டாட்டின்னு ஒண்ணு போடலையே. அது போடலாம்னு சொல்லிட்டு நமக்கு அட்வான்ஸ் கொடுத்தது. நான் செய்யத்தான் செய்வேன். நீ போட்டுட்டாலும் மழை காலத்து நியூஸ் கேட்ட மாதிரி கேட்டிட்டு போட்டுட்டாலும் என்னமோ போட கொடுத்து நான் போட முடியாம போனத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தவன் செய்யலைன்னா செருப்பு அடிக்கலாம். யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? வாய்ப்பு கொடுத்து பாரு. நான் வாய்ப்பு கொடுக்கணும். பெருவரல ஊண்டிட்டேன்னு வெச்சுக்க. பெருவரல ஊன்றீடா. காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். போ. என்னடா நம்மள ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளுங்க. நான் ஒரு டெரர் பேசுறேன். யார் நீங்களா? பொம்மை படத்துல ஒரு சோக்கர் மாதிரி இருந்துட்டு பத்தி பேசிட்டு ஓடியாம தாக்கிட்டு எல்லாரும் டெரர் பீஸாவே நினைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இறங்கி விளையாண்டு காமிச்சாத்தான் தெரியும் நினைக்கிறேன். நீ விளையாண்டு பாரு. பொம்பளை பிள்ளையாச்சே. நானும் ஆம்பளை பிள்ளையாச்சே. அது இயற்கைதா. எது இயற்கைதா? நான் பொம்பளை பிள்ளையாச்சே. நீங்க சொன்ன வார்த்தைக்கு எதிர்பார்த்த வார்த்தை. பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பொறுமையா போறேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஏய் வேண்டாம். வேணும். என்ன டென்ஷன் ஆக்கி பார்க்காத. ஆக்கிதான் பாப்பேன். என்ன பண்ணுவே? பார்க்க டீசென்ட்டா இருக்கேன்னு நினைக்கிறியா? என்ன பண்ணுவே? இறங்கி அடிச்சேன்னு வெச்சுக்க. ஒய்யால இறங்கு. 1.5 கிலோ அடி. எதுக்கு? நீ தானே இறங்கி அடிக்கிறேன்னு கீழ இறங்கு. ஏண்டி நானே மூத்திரம் அடிக்கிறோம்னே. இறங்கினா அதெல்லாம் களத்துல இறங்கி அடிக்கிறது. சிக்கல வேண்டாம், பிரச்சனை பெருசாக்க வேண்டாம். நான் பெருசாக்கி தான் பாக்குறேன். பெருசாக்கு. நீ பெருசாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுற. அவ்வளவு சீக்கிரத்தை நீ பார்க்க முடியாது. இதை நீ பார்க்கணும்னா 40 ஆண்டு காலமா அக்கனியில அம்மனை குண்டியா தவம் பண்ணணும். இதை பாக்குறக்கா? அப்பதான் அதோட நுனியாவது உனக்கு காட்சி கொடுக்கும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. 40 ஆண்டு என்ன 50 ஆண்டு கூட நான் தவம் பண்றேன். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதனால பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசலாமா? அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? 40 ஆண்டா இருந்தா யாரோ விளம்பரம் நம்மளை பத்தி தப்பாவே பண்ணிடல. 40 ஆண்டா அவன் துர்ராசி தான் காரணம் அதுக்கெல்லாம். எனக்கு அதுதான் எங்கிட்ட நானும் இல்ல அவன்கிட்ட தெரியாம கம்மால குளிச்சு ஒரு வீடியோ எடுத்து விட்டேன். அதுல இருந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப நம்ம திறந்து வச்சுட்டா அப்படி போச்சுடா கரண்ட் இருக்கு. நம்ம சந்திச்சோன்னே கரண்ட் ஆஃப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்?
நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஆமா ஆமா ஸ்டார்ட் பண்ணி போய் என்ன பண்ண போறோம்? உன்னை உச்சரிக்கிறேன். உன்னை நான் எச்சரிக்கிறேன், ஓடி பேர் மரியாதையா. பொம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்துக்க. ஏய் வாய் அடக்கு முதல்ல. நீ முத அடக்கியா? ஏய் ஏய் என்ன என்னங்க பொம்பளை பிள்ளைய ஆச்சேன்னு விட்டுருக்கேங்கிறியா? இப்ப இவ்வளவு தூரம் இப்படி பயப்படுறீங்க? ஏங்க ஒரு ஆம்பளைய நெஞ்சில கைய வச்சு தள்ளுற நீ. ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளை அதான் என்னங்க நீங்க ஆம்பளையா? நீங்களா ஆம்பளையா? என்ன சொல்ல வர்ற? இல்லங்க ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுது, நீங்க பாட்டுக்கு அங்க போய் நிக்கிறீங்களே, அதுக்கு நான் என்ன செய்ய? நீங்களும் நெஞ்சில கைய வச்சு தள்ள வேண்டியதானங்க? நான் அவன் நெஞ்சில கைய வச்சு தள்ள நீ ஓசுல புளு புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏங்க அந்த பிள்ளைய நிக்குதுங்க, தள்ளிடுவேன். ஏ என்ன நீ இங்க நொட்டுனது போத்தாது? நானும் நெஞ்ச புடிச்சு தள்ளிடுவேன். ஐயோ நான் தான் பக்கிரங்க மாதிரி நீங்க கிழிச்சிருவீங்க இப்படி. தள்ளிடுவேன். ஓ தள்ளியா? அதுதான் ஒரு பொம்பளை பிள்ளைய தைரியமா வந்து நிக்குது. எனக்கு ஆசை இருக்குது, ஆனா ஆனா குடும்பம் தடுக்குது. என்னது குடும்பமா? குடும்பங்கள் தடுக்குது. எந்த குடும்பம்? பிரச்சனை வேண்டாம், நான் வேணுங்கிறேன். மறுபடியும் ஒதுங்கி போறேன். நீ என்ன ஒதுங்கி போற? பொட்டச்சி நான் தான் ஒதுங்கி போறேன், நீ எதுக்கு ஒதுங்கி போற? வாய் அடக்கு. நான் அப்படித்தான் பேசுவேன். இப்படி வாய் பேசினா உன்னை வாயாடி சிரிக்குமே. உங்கள்ட்ட அப்படியே நாங்க பேசாம இருந்தா நீங்க ஏறி தலையில ஏறி உட்கார்ந்துருவீங்க. இப்படி பேசினீங்கன்னா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். ஏன் மறுநாள் பஸ் கிடைக்க மாட்டாங்க? ஆனா புதன்கிழமை வருதோ அது வியாழக்கிழமை வருதோ உங்களுக்கு இல்ல அதுல பிரச்சனை. பஸ் கிடைக்காதா? நான் என்னடா டூர் போயிட்டு வரதா சொல்லிட்டு இருக்கேன். தூக்கி விட்டுருவேன். கல்யாணம் பண்ண கையோட உன் வீட்டுக்கு வந்து சொம்பல பால் கொடுத்து பாலில விஷத்தை வச்சு போட்டு தள்ளி விடுவேன். ஓ ஃபர்ஸ்ட் நைட்ல பால்ல விஷத்தை கலப்பையா? பப்பி நான் சொம்புல பால் குடிச்சா தானே. வேற எதுல குடிப்ப? வளர்ற புள்ள அப்ப அதுலயே கலந்து வைப்பே. அதுல கலக்க முடியாது, இன்ஜெக்ஷனா போட்டு கலப்ப. ஏய் தடவி கூட வைப்பே. உனக்கு என்ன பிரச்சனை? நீ அப்படி எதை தடவினாலும் ஈரத்துணி போட்டு துடைச்சிட்டு என் வேலையை பாப்பேன். முதல்ல உங்க வாயில போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அப்புறம் நான் ஒண்ணு செய்வேன். உன்னை மல்லாக்க படுக்க வச்சு வாயில துணியை வச்சு உலக்கை வச்சு குத்துவேன். அது எப்போ நான் தானே குத்துவேன். ஏய் உலக்கை வச்சு குத்துவேன். நீங்க பாருங்க ரொம்ப பார் பேசுறீங்க. மறுபடியும் சொல்றேன், என்ன? ஒரு ஆம்பளை பையலுக்கு மரியாதை கொடுக்கணும் தெரிஞ்சு நடந்துக்க. நீங்க முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. தமிழ்நாட்டுடைய பண்பாடு என்ன தெரியுமா? என்ன? 5 வயசு பையன் ஆம்பளை பையன் இப்படி ரோட்ல நடந்து வர்றான்னா 50 வயசு கிழவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றேன்னு படக்குன்னு காலை மடக்கணும். எதுக்கு? அதுதான் பண்பாடு. நம்ம பேரந்தான் நம்ம மகன்தான் வர்றான்னு காலை நீட்டினான்னா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம். பார்க்க முடியலையா? அப்படியே இருக்கு. நான் கண்ணாடி வச்சு காட்டவா? நீ ஒண்ணு வேணாம், நீ வாயை மூடு முத. அன்னைக்கே அழகேசன் சொன்னேன். என்ன? அறிவு வச்சான் உங்களுக்கு வேண்டாம், எது வேண்டாம்? குண்டி வெறுத்தவ குடும்பத்துக்கு ஆகாதுன்னா. இப்ப யாரோ சொல்லிக்கிட்டு இருக்க? யாரையோ சொல்றேன். நான் நிக்கும்போது நீ எதுக்கு சொல்ற? பிரச்சனை இந்த மாதிரி. உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிதான் இருந்தாலும் கூட சொல்றீங்க, இல்லனாலும் எனக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும், அது வேற பிரச்சனை. ரொம்ப பேசுற. இங்க பாரு, இங்க பாருனா காட்டு. ஆம்பளை பிள்ளை பாவமேன்னு நீ விடுறே, மனசு விடுறே, உள்ள ஓடி போயிரு. நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்க. முதல்ல வாயடக்கம் கையடக்கம். ஆம்பளைட்ட போட்டி போட்டு ஒரு பொம்பளை ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. ஜெயிக்க முடியும் என்ன? இதே வசனத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? முடியாது. முடியும். அதான் சொன்னா 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். உனக்கு என்ன? நான் ஒரு சவரை கூட தாண்டி காட்டுறேன். இந்த பாவனை கூட கழட்டி போட்டு பேண்ட் போட்டு கூட 10 சவரை கூட தாண்டி காட்டுறேன். உனக்கு என்ன குட்டிச்சவரை தானே தாண்டணும்? நான் சொல்ற குட்டிச்சவரு செவரு இல்ல. 1000 குட்டிச்சவருன்னா 1000 பொம்பளைட்டு போயிட்டு வந்தாலும் ஆம்பளை தான். ஆனா பொம்பளை அப்படி அல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? கோடினா புது துணி. அது எது வரைக்கும்? ஒரு செலவு பண்ற வரைக்கும். செலவு பண்ணிட்டு அது பழைய துணி தான். குமரிங்கிறது எது வரைக்கும்? புள்ள பக்கற வரைக்கும். அது ஒத்த புள்ள பத்துட்டா உன்னை கழட்ட முடியும்னு மூளையில தள்ளிப்புடுவான். ஆனா நாங்க அப்படி இல்ல. 80 வயசுலயே நரச்ச மீசை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார தகுதி ஆண்மகனுக்கு தான் உண்டு என்பதை நான் அடித்து கூறுகிறேன். கணம் கோட்டார் அவர்களே, எனக்கு நல்ல ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இது ஆர்டர் இருக்கிறாங்களா? ஆர்டர் இருக்கிறாங்களா? ஆர்டர் ஆர்டர். தயவு செஞ்சு அந்த ஸ்டைல் முடி எடுத்து உள்ள விடு. ஏன் புடிச்சு அப்படியே திருப்பி பிச்சு போடுவேன் பாரு. ஏன் உனக்கு எனக்கு அழகுல கண்டாலே எனக்கு அப்படியே பச்சை நாவியா வருது. என் அழகுல மயங்கிறேன்னு உனக்கு ஒரு பயம். நீங்க பெரிய அழகு, நான் பெரிய நம்ம அழகி, உங்களை பார்த்து அப்படியே மயங்கிறேன். இல்லன்னு சொல்லு. அவங்க என்ன கேக்குற? நான் சொல்லணும், மக்கள் தான் சொல்லணும். என்ன பங்காளி, இந்த இடத்துல உங்களுக்கு எனக்கு தான் போட்டு. ஓகே, தேங்க் யூ. அப்புறம் என்ன? இந்தயா
அவங்க சொல்லுவாங்க, நான் இல்லன்னு சொல்லல. பேரழகு என்ன சூர்யா படத்துல அது முதுகுல வளைஞ்சல வரையா அந்த பேரழகு இல்லையா? பயந்து போனேன். பேரழகன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க, நான் ராணி மாதிரி இருக்கேன், அவ்வளவுதான். அப்பாடா ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ஒரு வார்த்தை ஒரு நல்ல வார்த்தையா பேசியிருக்கேன். ஏங்க, ஒரு சில பேர் ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பாரு அவனுக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கேன் அப்படின்னு. இந்த பேர்லாம் பொதுவா ராசாத்தி மாதிரி இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், நான் மறுபடியும் சொல்றேன், பொறுமையா அடங்கி போ. என்கிட்ட ஜெயிக்கணும் நினைச்சீனா அப்படிதான் போட்டி போட்டு பாப்பேன். நீ போட்டியா? போட்டியா? நான் போடலப்பா. ஏய் போட்டி போட்டி என்ன வம்பாடா திங்கிறேன் ஒருத்தன் தண்டம் கட்டுற ஒருத்தனாயா? அதானே நீ என்ன சொல்லிட்டு நொங்கு தண்டை மாட்டிக்கிட்டேன், நோண்டி தண்டை சிக்கிக்கிட்டேன்னு கதை. சரி அரிகரன், நீங்க இருங்க, வாய் ரொம்ப பேசுறீங்க, புடிச்சு கடிச்சு துப்பிடுறேன் பாத்துக்கங்க. ஐயோ நீ என்னைய மவுத் கிஸ் அடிக்கிறீங்களா? எவ்வளவு மறைமுகமா சொல்றா பாரு. யாருக்கு? உனக்கு அப்ப இந்த ஆசை இருக்கு. உனக்கு மவுத் கிஸ் கொடுக்கறதுக்கு அவட்ட இதுல போய் வாயை வச்சிருவேன். கரண்ட் அடிச்சு செத்து போவேன். போகட்டுங்கற. எதுல என்ன ஜெயிக்கிறோம் நீல? ஆமா சேவிப்பே. நான் சேவிப்பே. இந்த தென்னம்பட்டி மேடையில நீ எங்கட தோத்து போய் ஓட போற. ஓட முடியாது. ஏன் நான் செய்யறத நீ செஞ்சு விட்டீனா இரு, உனக்கு நான் பொண்டாட்டியா இருக்கேன் போ. திருப்பிட்டு நான் செய்வேன். செஞ்சிட்டீனா நீ எனக்கு புருஷனா இருப்போ. நான் ரெண்டு ஒண்ணுதான். படுத்துக்கிட்டு போத்துனானா போத்திட்டு படுத்தானா ரெண்டு ஒண்ணுதானே. தப்பு. என்ன இந்த வார்த்தையை இப்படி சொல்ல கூடாது. ஏன் பழமொழி அப்படிதான் ஏன் சொல்லி வச்சிருக்காங்க? படுத்துக்கிட்டு போத்துனால ஒண்ணு, போத்திக்கிட்டு படுத்தா ஒண்ணு சொல்ல கூடாது. எங்க கிராமத்துல அப்படிதானே பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. பழமொழியை ஆராய்ச்சி பண்ணலாம். என்ன அவன் சொன்னாங்கிறதுக்காக நம்ம திரும்ப சொல்லிட்டே இருக்க கூடாது. ஏன் படுத்துக்கிட்டு போத்துறவன் வேற, போத்திட்டு படுக்கிறவன் வேற. அதுக்கு என்ன அர்த்தம்? படுத்துட்டு போத்துறவன் சுகாதாரமானவன். ஓ படுப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர்ற மாதிரி இருந்துச்சுன்னா படுத்து பத்திக்கிறவன். ஆ போத்திக்கிட்டே படுக்கிறவன் சீக்காளி. ஆ அவன் படுக்க அப்படியே கொடுத்துருவேன். அப்ப இது அப்படி ஒண்ணு அப்படியாக அறிவுக்கு வேலை கொடுக்கணும். மண்டையில தந்தடி மூளை வச்சிருக்கானே எதுக்கு? சாரி, கிட்னி கொஞ்சம் கம்மியா இருக்கு. கிட்னி இங்க இல்லடி, இங்க இருக்கு. ஓ, இங்க இருக்கு. சரி, என்ன ஜெயிக்கிறோம் நீல செவிக்கிறேன். நான் நினைச்சா ம் ஒரு செகண்ட் தான். ம் ஏறு, இந்த சட்டை பேண்ட் ரெண்டையும் கலட்டி தூக்கி எஞ்சிட்டு ஒரு மலை துண்டுல கோமணம் கட்டி தென்னம்பட்டியும் 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். யார் நீங்களா? உனக்கு ஒரு சலுகை தரேன். என்ன சொல்லுங்க? பொம்பளை பிள்ளைங்கிறனால ஆ நீ பாவாடை சட்டையை கழட்டிட்டு உனக்கு துண்டு தர மாட்டேன், ஆ ஒரு கர்ச்சீப் தரேன். பத்தாது போதும். பத்தாது. அதை இங்க மட்டும் மறைச்சா போதும், பின்னாடி யாரு பாக்குறா? அப்படி தொங்க விட்டுட்டு நீ தொங்க விட்டுட்டு 16 ரவுண்டு மட்டும் அடிச்சு வா. ஹலோ, நீ 32 வேணாம். இந்தாங்க என்ன? என்னங்க இப்ப ஓட்டி போடுறீங்க? என்ன நீங்க ஏதாச்சும் ஒரு முளை துண்டை கட்டிட்டு வரீங்க. ஆ. என் குழந்தைய ரோசக்காரி. ஆ, நீங்க என்ன 32 ரவுண்டு? ஆ. என் குழந்தைய எதுவுமே இல்லாம இதுல 64 ரவுண்டு வரும். மொட்டை குண்டியாவா? ஏய், நான் எப்ப சொன்னேன்? ஏய், ஐயோ கூடவே பொட்டி. உங்க மாமன் பொட்டி சொல்லிருக்கா? அவரு பாவடியா? ஏய், நான் எங்கயா சொன்னேன்? அவரா தானே மாமா அக்கா புருஷன் கூட பார்க்க மாட்டேன். ஆயா, சங்க புடிச்சு போட்டின்னு வந்துருச்சு. அவர் என்னையா நம்ம ஜெயிக்கணுமா இல்லையா? நீ உன்னால முடியுமா? நீ அவரு முத முடியுமா? 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 முடியாதா? பொட்டுச்சுனா முத ஒரு ரவுண்ட் வர முடியுமாயா? ஒரு ரவுண்ட்லயே உன்னை க்ளோஸ் பண்ணிடுவா. அப்புறம் எப்படி நான் 16 ரவுண்ட் வரேன்? நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? நீங்க இருக்கறதா பையா. அப்பா இந்தடா உன் குழந்தையா மொட்டை குண்டியா போடா. எங்க அக்கா அதுக்கு வருது, நான் அதுக்கு தீவெட்டி புடிச்சிட்டு வரேன். தீவெட்டி புடிச்சு வரியா? கையில ஒரு வெளிய விளக்கு தெரியணும்ல. கையில ஒரு விளக்கு ஒண்ணு வச்சிருக்கடா, அப்படியே கோயிலுக்கு ஆனா சுத்தி அதுதான் அது. ஏய் இங்கேறா, அவன் என்ன கருப்புசாமி ஆடி வரா தீவெட்டி புடிச்சு வரதுக்கு? அடப்பா. ஒண்ணு செய்யுங்கடா, தீவெட்டி வேண்டாம், மைசூர் காட்ட சொல்லி ஒரு ஜெனரேட்டர் வாடகைக்கு எடுத்துக்கங்க. ஒரு போக்கஸ் லைட் வச்சு LED 2 நடந்து வரும்போது இப்படி அடியில காமிச்சிட்டே வாங்கடா. இங்கேரு, அது மட்டும் சேர்றா இல்ல. இங்க ஒரு குடும்பம். ஏன்னா அப்படி காய வர்றது வந்து இல்லாம நம்ம வீடியோக்காரங்க எல்லாரையும் சேர்த்து வர சொல்லுங்க. அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவார், நீ சொல்லவே வேண்டாம். மொகரே பாரு, மொகரே. செய்ய முடியாதுல்ல? சீ, பொம்பளை புள்ள அப்படி வர முடியுமா? அப்ப ஒத்துக்க. என்ன? நீ செய்யறத நான் செய்ய முடியாதுன்னு ஒரு வார்த்தை நிரூபிச்சிட்டினா இதே மேடையில இந்த எனக்கு பந்தல்ல அறிகிற இந்த பேச்சுக்கு தூக்கு நீங்க போட்டு முதல்ல அழகேசன் தொங்குறேன், அவன் காலை பிடிச்சு நான் ஹலோ, தொங்குறேன். என்ன மயித்து? உங்களை கொல்ல பாக்குறேன். மாப்பிள்ளை எனக்காக இறங்க மாட்டியா? மாமா இப்பதான் டீ சாப்பிட்டான். ஆ. என்னது? ஓ இப்ப சுருக்கு வச்சா வாந்தி வந்துரும். ஆ. கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சுக்கிறோம். நீ சொல்லுடி, நான் செய்ய முடியாது செஞ்சு சொல்லு. முன்னாடி வருது பின்னாடி வருது. ஐயோ கடவுளே, ஏங்க நீங்க சரியான ஆம்பளை. நீங்க பண்ணதை நான் பண்ண முடியலன்னு ஒத்துக்கிட்டேன். ஆமா. ஆனா அதே மாதிரி நான் பண்ற விஷயம் உங்களால பண்ண முடியாது. பண்ண முடியலன்னா போட்டின்னு வந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நல்லா நான் சமைப்பேன். வேட்டியா அவுத்தாலும் போயிடுவேன். நான் சமைப்பேன். சமைக்கலாம் எங்க இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன? சமையல் கலை ஆணுக்கு உகந்ததா பெண்ணுக்கு உகந்ததா? பெண்ணுக்கு உகந்ததுதான். மாட்டிக்கிட்டியா? வீட்டுல சமைக்கிறது நாங்க தானே சமைக்கிறோம், நீங்களா சமைக்கிறீங்க? ஏ லூசு, சரி என்னமோ அதிசயமா பீத்திக்கிறீங்க. கல்யாணத்துக்கு சமைக்கிறோம்னா ஆம்பளையால் தான் சமைக்கிறேன். இன்னொரு விஷயம், அதுக்காக நான் ஆம்பளையால் சொந்தம் சொல்லல. வேற எதுக்கு? உண்மையிலேயே சமையல் கலை ஆண் மகனுக்கு சொந்தம். எப்படி சொல்லுங்க சொல்லு. எப்படி? ஆமா ஆத்தா, நாளைல இருந்து எல்லாரும் வீட்டுக்கார சமைக்க விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. ஏம்மா நான் விளையாட்டுக்கு சொல்லல, புராணத்திலே இருக்கு. எப்படி? ஒரு சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு வச்சுக்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவான். டேஸ்டா இருந்துச்சு. அது நீங்க இப்ப சொல்றது.
உண்மையான வார்த்தை அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாப்பாடு சுவை ருசியா? நலபாகம்டா. நரபாகமா? நலபாகம். நலபாகமா சமைச்சிருந்தான்டா. அப்படின்னா நலன்கிறவன் யாரு? யாரு? நலன் தான் ஆம்பளை. நம்ம தமயந்தியுடைய புருஷன். தமேந்திரனோட புருஷன். தமயந்தியுடைய புருஷன் நல சக்கரவர்த்தி. அவன் தான் சமையல் கலையை முதலில் அறிமுகப்படுத்தினவன். சமையலுக்கே அறிமுகப்படுத்தின ஆம்பளை தானே தவிர பொம்பளை கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்க ரெக்கார்டு இதெல்லாம். விவரம் தெரியாம பேச மாட்டேன். நான் துணி துவைப்பேன். துணி பெரிய விஷயமா? நாங்களும் துவைப்போம். வீட்டுல இருக்க வேலையெல்லாம் நான் பாப்பேன். நானும் தான் பாப்பேன். நான் ஒரே நேரத்துல 5 வேலை பாப்பேன். நான் 50 வேலை பாப்பேன். நான் புள்ள வைப்பேன். போச்சா? இது ஒரு பேச்சாடா? நான் பண்றதெல்லாம் எல்லாம் சொன்னீல, அப்ப நானும் வைப்பேன்னு சொல்லு. போட்டியில புள்ள பக்கறதலாமா சேப்பாங்க? ஐயே நான் சேப்பேன். இந்த இடத்துல உனக்கு எனக்கு போட்டி. 2 பேரும் ஒரே நேரத்துல செனை ஆகுறோம். நான் 10 மாசம் உனக்கு நான் தள்ளுபடி பண்றேன். 5 மாசத்துல நீ பெத்து காட்டு. நீ எனக்கு என்ன 16 ரவுண்ட் கொடுக்குற, நான் உனக்கு தள்ளுபடி பண்றேன். 5 மாசத்துல நீ புள்ளைய பெத்து காட்டு. நீ என்ன சொல்றியோ நான் இந்த இடத்துல செய்யறேன். ஏடா புள்ள பெக்கற ஒரு மேட்டராடா? அது எவ்வளவு சிரமம் தெரியுமா? கஷ்டப்பட்டு முக்கி பெக்கறக்குள்ள பொம்பளை நாங்க படுற கஷ்டம் இருக்கே உங்களுக்கு தெரியுமா? அட நீ முக்கி பெக்கற நக்கி பெக்கற அதெல்லாம் நான் கேட்கல. நக்கியெல்லாம் பெக்க முடியாது, முக்கி தான் பெக்கணும். சரி, இப்போ நீ புள்ள இந்த உனக்கு ஆவுன்னா அந்த இந்த ஒரு காரணத்தை சொல்லி ஆப் அனுப்புறிய. இன்னைக்கு இந்த தென்னம்பட்டி மேடையில இதோட இந்த விஷயத்துக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன். சரி ஹரிஹரன், நாங்க இல்லனா உங்களுக்கு தகப்பேங்கிற ஸ்தானம் வழங்க முடியாது. நான் இல்லனா உனக்கு தாய்ங்கிற ஸ்தானம் வராது. அது வேற. பொம்பளை நாங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சோம். இனிமே புள்ள பெக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுக்கங்க. நீ பெக்க முடியாது. ஏய் அப்படி சொல்ற? லட்சணம் அப்படிதான் இருக்கு. இப்போ நீ புள்ள பெக்கன்னு கேட்டில? சரி, இந்த மேடையில நான் புள்ள பெக்கறேன். பெத்து காட்டு. சீக்கிரம் புளுக்குன்னு. நான் புள்ள பெக்கறேன். மாற்று கருத்து இல்ல. நீ எனக்கு புள்ள விடுவா. என்னது? ஏய் என்னங்க? புள்ள விடு. என்னங்க கூப்பிடுற? எனக்கு புள்ள விடு. வா. படுக்கவா ஹலோ. குனிவா? இந்தவா. படுக்கவா குனிவா? இந்தமா. யாரு? ஹலோ. நீ எனக்கு புள்ள. இந்தமா. ஒண்ணு அவரு கொடு. இல்லனா எனக்கு கொடுவா. ஏய் நீ ஒண்ணு புடுங்கடா, பேசாம புடிட்டு உட்காரு. கூட இங்கம்மா இந்தம்மா இவங்க 2 பேரும் ஆடி மாசம் அடுத்த மாசம் விரதம். எனக்கு கொடுப்பா. என்ன ஆளாளுக்கு என்னமோ இதோ அக்காட்ட புள்ள விட சொல்லி தம்பி ஆக்குறேன் பாரு. நல்ல கல்யாணம் பண்றதுக்காக கேக்குறாயா? யாயா நீ வேற பேச்சலாம் இல்ல. எனக்கு நீ புள்ள கொடுத்தீனா நான் பெக்க தயார். இங்க நீ பைத்தியமா? இப்ப நீ என்னை மாசமாக்கணும், நான் மாசமாவேனா? திருப்பி நான் உன்னை மாசமாக்கணும், நான் தான் மாசமாவேன், நீ மாசமாக மாட்டே. தெரியுதா? ஏன்? அதுதான் உன் சக்தி. ஏன்னு கேளு. ஏன்? கற்பப்பையே ஒருது ஆண்டவன் எங்கட தான் வச்சு படைச்சிருக்கான். அட உங்கட கருப்பு பை இருந்தா என்கிட்ட மஞ்ச பை இல்லாம போயிருமா? கருப்பு பை இல்லையா? கற்பம் பம் வரதா? கேரி பையில கூட புள்ள பெத்துட்டு போறேன். எனக்கு புள்ள கொடு. நீ சுரு படுக்கவா. என்ன நீ இதுலயே ஓ பழக்க போய் சரியில்லை. சி 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 இந்தரே என்ன சொல்லி தொலைறா? வா புள்ள கொடு. ஐயோ நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? இல்ல சேர்ல உட்காரவா. இல்ல ஓன் ஜவிட்டு காட்டும் கேக்குறேன். இல்ல சோபால உட்கார்ந்து. நான் அது மேல ஏறி உட்காரு. இந்தா உனக்கு எட்டாது. அது மேல நான் உட்கார்ந்தா வாய் போய் தொலையாம நான் என்ன பேசிக்கிறேன்? புள்ள கொடு. என்ன நீ புள்ள கொடு. அது தெரியாமையா சொல்றது? பெக்க சொன்னீல. ஐயோ நான் பெக்கற குடுக்க சொல்லுங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு நான் கொடுத்தாலும் எனக்கு நீ கொடுத்தாலும் பிரச்சனை எனக்கு தான். அதுதான் மேட்ரு. வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தான். நான் வேலி, நீ சேலை. உன் மேல நான் விழுந்தாலும் என் மேல நீ விழுந்தாலும் பாதிப்பு உனக்கு தானே தவிர. சேலைய கொண்டு போய் வேலில யாராவது எடுத்து போட்டா தான் கிளியும். அப்படி அல்ல. உனக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். என்ன உதாரணம்? பெண்கள் எல்லாம் பால் மாதிரி, நாங்க தயிர் மாதிரி. ஓ மை காட். எங்க உரண்டா தயிர்ல நீங்க 10 அண்டா பாலை ஊத்தினாலும் தயிர் தயிரா தான் இருக்கும். வெள்ளையாத்தான் இருக்கும். உங்க 10 அண்டா பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் உள்ள விழுந்தாலும் உங்க பால் பிரித்து போயிடும். திருத்து போயிடும். அப்ப டேமேஜ் யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தான். திருத்து போனா நாங்க கவலைப்பட மாட்டோம். அத உடனே நாங்க இதா மாத்திடுவோம். அதுதான் தயிரா ரசகுல்லாவா பாத்தி. சரி விடு. புள்ளா இருக்க. மேல கைய வச்சே. கையடியா. அப்ப கீழ வைக்கவா? மேல வச்சா தப்புக்குற கீழ வர வைப்பியா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு டேஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சு தானே செய்யணும். நான் கூட நீ தான் தள்ளுறன்னு பார்த்தே காத்து தள்ளுது. காத்து தள்ளுதா? என்னடா இன்னும் தாக்கு ரிவர்ஸ்ல போறமே. காத்துலயே தள்ளுதே. இங்க நீ மூடு வாயே. நான் சரி விடு. சூட பாத்துக்க. அத்தா 10 ரூபாய்க்கு சூட கட்டி வாங்கிட்டு வர சொல்லி அந்த டிஸ்டி சுத்தி போடுங்க. ஏயா? முதல்ல இருந்து அந்த ஆளு இத பத்தி நானே சுத்தி போறேன். அவன் ஹலோ ஹலோ. இந்தாங்க. திரும்ப. எங்க டிஸ்டி எடுக்கற? ஏய் இங்க இருக்கு. இந்தாங்க. எங்க உண்டியவே இந்தாங்க. போட்டுருக்கான். எங்க சுத்தினாலும் வாயில தான் துப்ப சொல்லணும். அது துப்புச்சுன்னா உன் கை நாயிரு போயிடும். சீ கர்மம். ஆமா. இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது பண்ணிட்டு இருக்கேன். அது வாயை திறந்தாங்க. வியாபாரம். காட்டுங்க. நான் எழுதி விட்டேன்.
நேத்து இந்த குடும்பம் இன்னைக்கு என்ன ஏன் நீ அதிலே கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கியா? அதான் சொல்லி முடிச்சாச்சுன்னா விட்டோம்னா இல்ல முந்தா நேத்திய மாமே அப்படிதான் இருப்பான். சரி இளநியா வைக்க இளநியா என்ன இளநி? செவ்வளனியா? நம்மட எல்லா இளநியுமே இருக்கு. பொள்ளாச்சி இளநியா யாழ்ப்பாணம் இளநியா? பொள்ளாச்சி ஞாபகம் பார்க்கவே தெரியல. நான் இளநி சாப்பிட்றதுல இந்தியாவிலேயே ஒண்ணா நம்பர். இந்தியா இளநி எப்படிங்க? தமிழ்நாட்டு இளநி. இப்போ உள்ள பயலுக்கு இளநி சாப்பிட இங்க தெரியல. பாருங்க எல்லாருமே எள்ளி ஒரே மாதிரி தான் சாப்பிடுறாங்க. அது என்ன நம்ம வித்தியாசம்? நம்ம ஏங்க இளநியை வாங்கினா வெட்டிட்டு ஒரு ஸ்டாரை போட்டு உறிஞ்சிட்டு போக வேண்டியது. அதுதான் தப்பு. இளநியை வெட்டி கொலா போட்டு குடிக்கிறியே, கொலா அதான் ஸ்ட்ரா. அதுல என்ன இருக்கு? இளநி இங்க இருக்கு, வாய் இங்க இருக்கு, இடையில கொலா இருக்கு. இதுல என்ன இருக்கு? ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஊத்தாம இருக்கும்ல, வாய் கீழ ஒழுகாம இருக்கும். இளநி அப்படித்தான் எங்கே சிண்டாம ததராம சாப்பிடலாம். சாப்பிடும்போது பல்லு, எகுரு, நெஞ்சு, வாயெல்லாம் நனையணும். அப்பதான் சூடு தனியும். அப்புறம் தூக்கி தள்ள ஊத்திக்க வேண்டியதானே. இளநி கையில எடுக்கணும். அந்த பக்கம் நீட்டி பேசு. இளநி இருக்க பக்கம் தான் சொல்ல முடியும். நான் நிக்கிற பக்கம் எதுக்கு நீட்ட? ஏன் இளநீ சிமெண்ட் கலர் துணி போட்டு மூடி வச்சிருக்கீங்க? வாங்க இளநீ கையில எடுத்து. உனக்கு மட்டும் தான் வித்தியாசமா கருப்பு கலர், கருப்பு கலர் துணி. எந்த கலரா அதான் சொல்ல முடியும். செங்கப்பு கலர் இது. அட லைட்டா அப்படி சீ விட்டு சின்ன ஓட்டையா போட்டு. ஏன் பெருசா போட்டா? கொட கொடன்னு கொட்டி போயிடும். ஐயோ ஆடா வாயை வைக்க முடியாது, வாய்க்கு மிஞ்சிடும்ல. என்ன எலி கத்துற சத்தம் கேக்குது இங்க? என்னடா அது? நீதானா? பேக்ரவுண்ட். அப்படி குடிச்சாதான் இளநீ குடிச்ச மாதிரி இருக்கும். ஏப்பா நீ உன் மயன் எல்லாம் அப்படித்தானா? எஸ். இளநீ வைக்க வந்த உங்க அம்மா. ஏய் அம்மாளை பத்தி பேசாத. சோதியப்பா. அம்மா அம்மா நைட்டில சூப்பரா இருக்கும். ஏன் உனக்கு மாமியா வேணும்யா? மாமியா வேணும்னு தான் சொல்றேன். அப்பா ஐயா உங்க ஒப்பி சொல்லியா சொல்றா சாப்பா. கப்பே கோவப்படுறாரு. அம்மாவை சொல்றீங்களா பெரியம்மாவை சொல்றீங்களா? சம்மோலி நீ அம்மாவையா வச்சிருக்கியா? கௌசல்யா அம்மாவையா? ஓ அது நீ தொர்ராசி கௌசல்யாவா? பங்கு வச்சிட்டாங்க. பெரியப்பா ஏழே விக்காத தள்ளி விடு அம்மா, ஒரு எண்ணெய் தாடி சும்மா. நேரா உன் கையை கடுக்க போகுது. நான் நிப்பாட்டுறக்குள்ள நீ எதுக்கு நிப்பாட்டுன? ஏம்மா நீ தான் நிப்பாட்ட முயற்சி பண்ணியம்மா. ஸ்லோவாயிருச்சு. ஏம்மா நீ நிப்பாட்ட முயற்சி. சொல்ற மாதிரி கேளுமா. ஹலோ என்ன என்ன சொல்ற மாதிரி செய்வேன். இல்ல எனக்கு தான் தெரியும். அழகு என்னட்டா கொஞ்சம் இறங்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இரு நானே பண்றேன் இரு. கால ஆட்டிக்குமா. என்ன பண்ற? அவ்வளவுதான். உங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வச்சோம். என்ன பார்க்கறாய்? அப்படியே கீழே குடிச்சிட்டு பாப்பாங்க.
பூச்சு 5000 10,000 உள்ள கிடக்கு. என்ன ஐயோ காசுன்னா இப்படி பேயா அலைகிறாங்களே. அடே வா டேய். அந்த சாக்கில் அவளை தள்ளிட்டு போறேன் பாரு. 5000 10,000 பணம் இல்ல, சம்பளம் வாங்குற கம்பெனிலாம் உள்ள கிடக்கு. அதெல்லாம் அட இல்லையா, அவன் சம்பளம் வாங்குற கையெல்லாம் உள்ள இருக்கு, அதெல்லாம் வெளியே தள்ளணும்னே. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கப்போ. இளநரங்க சின்ன பிள்ளைல தேனை தள்ளிவிட்டாங்க. ஜெயா தலையிலையா ஜெயா ஜெயா ஜெயான்னு என்ன சரியா சரியா ஜெய ஜெயா உண்டன் பாதம். ஹலோ 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 ஏய், அது சிவா சிவா. அது அர்ச்சனை நேரத்துல சிவ சிவ உந்தன் பாதம். அது அப்படி வருதா? ஏன் இப்படி பாடினா என்ன? நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? பொட்டச்சி ஹலோ. நானே வெக்கப்படாம இருக்கேன், நீ என்ன அது அதானே. நீ உதுத்து சிரிக்கி பேசாம இருப்ப. இப்படி தாண்டா ஏதாவது வாயில வந்து சொல்லி போடுறேன். இப்போ கட்டை வாங்கிக்கிறேன் நான். உன்னை ஓப்பனா ஓ என்னையா பேசுற? பொம்பளை பிள்ளை என்னையா கேட்டீங்க? சொன்னேன் டேய். என்னையா சொன்னீங்க? ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். இதுதானா? சரி விடு, நீ கோவிச்சுட்ட முதல்லயே. நீயே நீ ஓப்பனா என்னம்மா நீனு நீ இது கூட தெரியாம இருக்க? ஒரு ஓப்பனா கேட்டு எங்க என்னப்பா மேடையிலேவா? நீ என்ன இவ்வளவு விவரமான உள்ள ஒன்னும் தெரியாம இருக்க? அங்கேயே பேசுறது நல்லது, உள்ள போய் பேசுறது காட்டு. ஏய் ஷர்வின், ஏய் ஷர்வின், நீ கேளு ஷர்வின். நான் தான் கேட்டேன் மேடையில நான் கேட்டேன். உன்னைய மனசார விரும்புறேன். எது? எது விரும்புறீங்களா? நீ என்னைய விரும்புறியா? எதுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க ஒரு மாதிரி? உனக்கு பிடிக்குமா? என்னது? உனக்கு பிடிக்குமா? என்ன என்னைய கேக்குறாய்? பிடிக்குமான்னு கேக்குறேன். அப்படியா கேட்டேன்? அப்புறம் என்ன பல்லு விளக்க பிடிக்குமா கேட்டாரு? அது எப்படி கேக்குறதே கேட்டப்பட்டு அப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சிருக்க. நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கவா? ம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. கைப்பழக்கமா? இல்லம்மா, கையினுடைய வேலை தான். ஓ மோகரே பாரு மோகரே. நல்லதுங்கிறேன். யாரு எந்த என்னை விரும்புறேன்னு சொன்னீங்கல? ஐட்டா அதெல்லாம் சும்மா இருக்க, அந்த மைக் ஆஃப் பண்ணுங்கனே. என்னை விரும்புறேன்னு சொன்னீங்கல? ஆமா. விரும்புனீங்கன்னா இப்ப என்னைய கல்யாணம் பண்ணிக்குவீங்க தானே? அதுக்கு தான் விரும்புறது. இல்ல ஒருவேளை ஏமாத்திட்டு போயிருவீங்களா? சீ, அந்த புத்தி எனக்கு கிடையாது. இல்ல, எதா கடைசியில இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சா பிடிச்சிருக்குமே, ஆ. இல்லைன்னா இல்லை. நான் எந்த விஷயமே எங்க அப்பா கேட்காம பண்ண மாட்டேன். நல்ல விஷயம்தான். ஏன்னா எங்க அப்பா என்னை கைக்குள்ளேயே வச்சு சின்ன வயசுல இருந்தே பொத்தி பொத்தி வளர்த்தாரு. ஒப்பன் கைக்குள்ளேயாவே வச்சிருந்தேன். கை நல்ல வேலை உன் கைக்குள்ள வைக்காம இருந்தா பாருங்க. மனுஷனா நீ? நல்ல வேளை பீர் பக்கத்துல. நல்ல வேளை ஐயோ! எடுத்து பிரிட்ஜ்ல சோத்திரம் வைக்கலாம். ஆண்டவரே, சோத்திரம். வாயை மூடுங்க. என்ன? இப்ப என்ன பிரச்சனைனா, நாளைக்கு கல்யாணம் ஆகி நமக்கு முதலிரவு ஒண்ணு நடக்கும்ல. கண்டிப்பா அப்ப நடக்கும். எங்க அப்பா சோதி அப்பாவும் நானும் தான் ஒண்ணா வருவோம். ஆமா. முதல்ல உங்க ஒப்பனை செஞ்சுட்டு தான் உனக்கு செய்யணுமா? என்னடா அது முறை? அப்படி சொல்லல. பெரிய மனுஷன் அவ தான் சொல்றான்னா அப்படி வரக்கூடாது. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. பயந்துருச்சுன்னா பிள்ளை. நான் ஒரு பயந்த சோபம் உள்ள ஆளு. பயப்படுற அளவுக்கு யாராவது படக்குன்னா எனக்கு புழுக்குன்னு பயம் வந்துரும். அட, பயப்படுற அளவுக்கு அங்க ஒன்றும் குறையா நடக்க போகுது. நீங்க ஏதாவது செஞ்சுட்டீங்கன்னா உனக்கு புழுக்குன்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அவருக்கு தான் கூட்டு போறதே, அப்புறம் செஞ்சிட்டீங்கன்னா வேணா ஒண்ணு செய்வோம். நீங்க அப்பாவும் ரூம்ல இருங்க, நான் வெளியில இருக்கேன். அதைத்தான் கேட்டேன். இப்ப முதல்ல உங்க ஒப்பனை முடிச்சுட்டு தான் உன்னை முடிக்கணும் போல. ஏண்டி? அப்படி உங்க ஒப்பனை சொல்லலையா? கொல்ல போற நீ. முதலிரவனைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருங்க, நான் வெளியில இருக்கேன். அப்படி இருக்க கூடாது. நீயும் நானும் தான் உள்ள இருக்கணும். சரி, அப்ப நானும் எங்க அப்பா உள்ள இருக்கோம், நீங்க வெளியில இருங்க. அட மானங்கிட்ட நாயே, நீ உங்க ஒப்பனோட இருந்து பிரயோசனம் இல்லடி. என்ன பழக்கம்? நான் தான் செய்யணும், உங்க ஒப்பன் செய்யக்கூடாது. அப்படி சொல்லல நானு. அப்படி செஞ்சா நாளைக்கு அடங்க ஒப்பன் வழி அப்படின்னு கேட்பாங்க நம்மள. செய்யக்கூடாது. ஐயா, நான் அப்படியா சொன்னேன்? அப்பா வந்து எனக்கு துணைக்கி இருக்கணும்னு சொன்னேன். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை. அவள் உள்ளே வரட்டும். அவரு உன்னை தப்பு கூடயே இருக்கட்டும். ஒரு 2 தூக்கு மாத்திரை போட்டு தூங்க வச்சு போறேன் ஆளை. ஒரு பிரச்சனை இல்லை. அது வாட்டுக்கு கம்முன்னு கிடக்கணும். சத்தம் கிட்ட கேட்டு முழிச்சதுனா தான் பிரச்சனை. சத்தம் கேட்காம செய்யணும். நம்ம அதான் முக்கியம். சரியா? என்ன செய்ய போறோம்? சில நேரத்தில் கேட்கத்தான் செய்யும். அது வேற. இப்போ நான் உன்னை எப்படி மனசு நசுக்குன்னு சொல்லவா? சொல்லுங்க. ஏன் சொல்லட்டா? இந்த கண்ணாடி கழட்டி வச்சுட்டே இருக்கீங்க? என்னை காட்டில் உனக்கு அழகா இருக்கும். இது கண்ணுல மாட்டிக்கவா? இல்லை, இடுப்புல மாட்டிக்க. கேட்குறா அவர் கேள்வி. கண்ணை மாட்டுறதாண்டி கண்ணாடி. ஓ மை காட். வாவ், என்ன பல கண்ணங்கரையும் தெரியுது. கருப்பு கண்ணாடி அப்படித்தான் தெரியும். எங்க இருக்கு? வா, அப்படியே தான் தடைப்பார். கொஞ்சம் கீழே, கீழே தடவு. கொஞ்சம் கீழே. உனக்கு கண்ணாடி எப்படி இருக்கு தெரியுமா? எங்க? நாட்டாம தம்பி டீச்சரை வச்சிருக்காமல்லடோ. உன்னை எப்படி நினைச்சிருக்கு தெரியுமா? எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லட்டா? சொல்லுங்க. அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒரங்கட்டு ஒரங்கட்டு பொன்னாத்தான்
உன் கூடையிலே இருக்கிறது என்னத்தா ஆடி வரும் பொன்னக்கு ஒரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னத்தா சாப்பாடு இருக்கையில் பசி ஏறுது தின்னாம பார்க்காம ருசி ஏறுது சாப்பாடு இருக்கையில் பசி ஏறுது தின்னாம பார்த்தாலும் ருசி மீறுது சட்டியில் குறையாமல் இருக்குதையா ஆப்பைய நீயாக எடுத்துக்கையா ஆக்கி வச்ச சோறு பாக்கி வச்சதால் ஆப்பக்கடு அந்த கிளி ஆடி வரும் வந்த கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது எல்லாத்தா ஐயாவை நீ எந்த தோல் சேர்க்கணும் தை மாசம் மறந்து கொண்ட நாள் பார்க்கணும் ஐயாவை நீ எந்த தோல் சேரணும் விழிக்குள்ளடங்காத அடிக்கரும்பே பறிச்சா வலிக்காத கொடி அரும்பே வெட்டி மேலத்தோடு பட்டு பாயத்தோடு கட்டி சத்தம் கேட்டதுமே தொட்டி சத்தம் கேட்கும் மடி ஆப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னைக்கு ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ முனையிலே இருக்கிறது ஏத்தாத்தா ஓரங்கட்ட பார்க்கிறியே ராசாவே ரொம்ப கோபரத்த பேசுறியே ரோசாவே தரலானே நல்லே நானே தரலானே நல்லே நானே சலூன் கடை சரவணன் அவர்கள் ரூபாய் 10 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். சித்ரார் வட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உனக்கு எதுவும் சொல்லணும்னு தோணுச்சுனா எனக்கு உங்களை பார்த்தனே கொட்டு. அந்த கொட்டுல மூளை வெளியில வர அளவுக்கு கொட்டு. கொட்டு. தப்பி தறி கூட நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணல நீ அடிச்சு விளையாடுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க. ஏன்? அடிச்சு விளையாடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நீ அடிச்சினா. சப்பாத்தி கட்ட ஏறா டேய். அடிச்சு விடுவில? உங்களை பார்த்தனே. அடிச்சிட்டு விட்டுருவில்லங்கறேன். ஒழுக்கமா இருங்க. எனக்கு சொல்லியா ஒழுக்கத்தை பத்தி? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படும் வள்ளுவ பெருந்துகை அழகா சொல்லியிருக்கார். வள்ளுவரா இல்ல ஐயோ அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். நீ சொல்லு. உங்களை பத்தி எனக்கு அந்த காதல் எப்படின்னா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்த தரிசனம் பிறதவிக்கினே மனமே தினம் தினம் முந்த தரிசனம் பிறதவிக்கினே
கடலை போடுறது. சரியா? நீங்க கடலை போடுங்க. அந்த கடலையோட இந்த கடலையும் சேர்த்து போடுன்னு கொடுத்துட்டு போறாங்க. நீங்க கடலை போடுங்க, நான் அல்வா கிண்டுறேன். அப்பா நல்லா கிண்டு. நீ என்ன செய்ய தெரியுமா? கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. ஜட்டியில தானே கிண்டுற? என்ன சட்டில போடக்கூடாதா? ஏன் உடனடியா கல்யாணம்? உடனே நான் கடைக்கு போறேன். எதுக்கு போறீங்க கடைக்கு? ஏங்க கடை இப்பன்னைக்கு பூட்டி இருப்பாங்க. சரக்கு வாங்க போறியா? நான் குடியா இருப்பேல. கடைக்கு போறேன். போய் ஒரு காலத்துல குடியா இருப்பேன், இப்ப கிடையாது. இல்ல ஆணி ஒன்னோட உனக்கு வேட்டி எனக்கு சேலை. மாத்தி சொல்றேன். ஹலோ, உனக்கு சேலை எனக்கு வேட்டி, சரி, மாலை, தாலி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு படி நெல்லு, காமாட்சி விளக்கு எடுத்துக்கங்க. இவங்க கருமாதிலேயே குறியா இருக்காங்களே. அப்புறம் வரும்போது அந்த கிளவி இருக்குல்ல, அந்த கொல்லமுடியில இருக்க பத்தியில அந்த கிளவி எல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க. நேர சொம்பு தண்ணி நீ போய் ரெடி பண்ணு. சாணி உருண்டை ஃபர்ஸ்ட் நைட் இந்த மைசூர்கார் சொல்றாரு, சாணி உருண்டை. அவர் சாப்பிட கேட்கறாப்ல. நான் என்ன சொல்ல வரேன், நீ ரெடி பண்ற, நீ போய் கட்லு, மெத்தை, தலகாணி, பால், பழம், ஸ்வீட், அப்பா ஊதுபத்தி நல்லா கேட்டுக்கங்க, எல்லாம் ரெடி பண்ற. ஊதுபத்தியை கொளுத்தி எதுல வைக்கணும்? குப்புற படுத்துக்கிறேன், குண்டியில சொரு. நல்ல வேலை, மல்லாக்க படுத்து அதுல சொருகிறாம வலிக்கும். அது மல்லாக்க படுத்து அவளும் சொல்லலாம். நீ வந்து படு, அப்புறம் அது அணைஞ்சிரும். நீ பாய், தலகாணி, மெத்தையெல்லாம் ரெடி பண்ணலாம், பால் பழம்லாம் ரெடி பண்ணலாம், பெரிய விஷயம் இல்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னைய ரெடி பண்றதுக்கு வார். நீ கலைமாமப்பட்டவன். உங்களை ரெடி பண்ணணும்னா பூ பொட்டு எல்லாம் வச்சு மேக்கப் எல்லாம் பண்ணி உங்களை ரெடி பண்ணுமா? அதல்ல, வேற. அது உன் கையிலயும் உன் வாயிலையும் தான் இருக்கு. நீ பேசுற பேச்சலையும் உன்னுடைய செய்கையிலும் தான். கண்டிப்பா கலைமாமணி பட்டல. ஒருவேளை ரெடி ஆகலன்னா செருப்பு அடிச்சிட்டு போயிருங்கற. அதான் நல்லது. ஐயா கலைமாமணி விருது தரேன்னு சொல்றாங்க. உனக்கு கண்டிப்பா அந்த பட்டம் கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? மாமா சீக்கிரம் வரேன், நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. ஓகே சரி, நான் கேக்குறேன். இதுதான் பொருத்தமா இருக்கு. வேணா நான் ஒன்னு செய்றேனே, உங்க மயன் சும்மா தானே இருக்காப்ல, ஒண்ணுக்கு 3 மயங்க இருக்காங்க. அவங்களுக்கு பூரா பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு அனுப்பிச்சுட்டு தான் நான் வருவேன். அப்ப நானும் பின்னாடியே போறேன். பாய். போக முடியாது. பாய் இன்னும் எங்களை விட்டு யாரோ பாய் வச்சிருக்கியா? உனக்கு பாய்னு சொன்னேன். அப்பா வாங்க பாப்பா, எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். ஒப்பனுக்கு அதான் வேலையா? நல்ல சாதி பூவா வாங்கி அப்பாட கொடுத்துடுங்க. ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வாங்கி போட்டுட்டு அதிலே படுத்து தூங்கட்டும். என் நிலைமை பத்தியால எந்த பிள்ளையும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நேரத்துல எப்படி எல்லாம் அப்படித்தான். கெஞ்சின காலம் ஒரு காலத்துல கிரவுண்ட்ல இறங்கி விளையாடல. இல்ல கெஞ்சின காலம் ஒரு காலம். இப்ப நம்ம விளையாடுறது இல்ல, வெளியில நின்று அம்பையரா மட்டும் இருக்கேன். விளையாடுறவங்களை பார்த்து ஓகே கரெக்டா விளையாடுறீங்க, ஓகே அதை அப்படி பண்ணிக்கன்னு சொல்றோம். என்ன காரணம்ப்பா? ஒதுக்கிட்டாங்க நம்ம பொம்பளை பிள்ளைய. நம்ம என்ன மரியாதையை ஒதுக்கிறது நல்ல. அதான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அப்பா பத்தியா. இந்த வரேன். இலையில் சோறை போட்டு ஈயை தூர ஓட்டு, அம்மா இங்கே வா வா, அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா. அடுத்து ஜனவரி பிப்ரவரியில் பாடுறேன். இதெல்லாம் பாடுறோம் எனக்கு ஆசை தான். இந்த மாதிரி பாட்டுகள்லாம் என் மாப்பிள்ளை நிறைய பாடுவார். உங்களுக்காக கண்டிப்பாக அது உங்கள் ஆசை நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்து கொண்டு போயிட்டா. அவள் போன வேதனையில் இருக்கு. இவனை போய் அதனால தான் போன வேதனை தான், லவ் ஃபெயிலியரில் இருக்கு. அதனால பாட்டு வரமாட்டேங்குது. பால்டாயிலாம் குடிச்சிருச்சா சொல்றியா? ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன்
அதுகள் எல்லாம் காதலில் தோல்வியுற்றவைதான் போலிருக்கிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் உண்ணாங்களே. பெண்ணை படைக்காதே, பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் ஆண்களே. காலகாலமா விதியா சொல்லடா, காதல் காரியம் பேசுமோ, ஒரு மோடன் எதை சொன்னா என் கதை பிரீத்தி, உன்னை நினைக்க முயலுகின்றேன், அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க முயலுகின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களே,